மைக் வாய்க்கல போகுது. மைக் டவுன் பண்ணுங்க. பின்னால போங்க. பின்னால போங்க. நான் பின்னால போவா. நீங்க அப்படியே இருங்க. நீங்க கொஞ்சம் நீங்க அப்படியே இருங்க. இது அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. அப்படியே என்ன சொல்லுங்கண்ணே. எல்லாருமே என்ன அதாவது நல்ல விஷயம் இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு 21ஆம் தேதி 2023 டிசம்பர் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1,10,000 மரத்தை நட்டுருக்காங்க. இன்னைக்கு 5,000 மரத்தை என்னுடைய தலைமையிலும் மரத்தை தொடக்கி வைக்க சொல்லி என்ன அன்பு அண்ணன் மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் அழைச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த மரத்தை நட்டுட்டு மன நெகிழ்ந்து நான் வீட்டுக்கு சந்தோஷமா போறேன். அதுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. கேட்டா ரொம்ப நல்லா, ரொம்ப அழகா படிப்படியா அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அழகா வந்து சிறப்பாக இறங்கி பண்றாங்க. கொஞ்சம் அப்படியே இருந்தால் குழந்தை பிறக்கும் போது பிரசவ வலி இருக்க மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லாருக்கும் வலி இருக்கும். மக்களுடைய வேதனை அவருக்கு தமிழக முதலமைச்சர் உணர்றாங்க. எல்லா அமைச்சரும் இன்னைக்கு பூரா போய் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாதிரி இடங்களில் பூரா மக்கள் பாதிச்சதெல்லாம் பூரா பார்த்து எல்லாம் இறங்கி வேலை செய்கிறத பார்க்கும்போது அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் செய்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி எதிர்வராத மழைகள்லாம் நிறையா வரும்ன்றாங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த அரசாங்கம் நல்ல வழியை பண்ணுறாங்கன்ற நம்பிக்கை எனக்கெல்லாம் இருக்குது. பெருசாக நீ எதாவது செய்யணும், தண்ணிகள் எங்கே போய் எங்கே சேகரிக்கணும், தண்ணிகள் எப்படி கடத்துறது, அதனால தண்ணி நம்மளுக்கு வேணும். அதனால் யாருக்கு அழிவு வராத அளவுக்கு ரொம்ப மக்களை சுதாரிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யறதுக்கு அரசாங்கம் பாடுபடுறாங்கன்றது எனக்கு நல்லா கண் கூட தெரியுது. அதனால் எல்லாருக்கும் கோபம் இருக்கும். ஆனால் அது பார்க்கும்போது நம்மளுக்கு பாவம் இருக்கும், பாவமாக தான் இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த பாட்டி அநேகமாக அது இந்த உயிர் சேதங்கள் அது இது இல்லாத அளவுக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான் அது. அதனால் இனிமேல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அரசாங்கம் நம்ம எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. நான் கூட கேட்டேன் அன்றைக்கி. ஆனால் என்னை ஒரு 10 பேர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் உலகமே உங்களை பாராட்டுது. இவர் சொன்னார், உலகமே உன்னை பாராட்டும் போது ஒரு 10 பேராவது திட்டலைன்னா என்னென்ன இருக்குன்னு கேட்டேன். அது மாதிரி தான் அவரை வந்து திட்டாமல் அளவு இருப்பான். கலைஞரை திட்டாத திட்டம் திட்டிகிட்டே இருக்கட்டும், அது பாட்டு போகட்டும். நல்ல எல்லாருமே வாழ்த்திட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சரி வராதுல்ல. அதனால திட்டிகிட்டே இருந்தால் கூட அரசாங்கம் தன்னுடைய கடமை அழகாக செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குது. அதை பற்றி யாரும் கவலைப்படல, அது பாட்டு போயிட்டே இருக்கு. ஓகேவா? அப்படியே வெளியே விட்டீங்கன்னா உள்ள போட்டு